தம்பி அருணபாரதி பேசும்போது கூட ஒரு சின்ன கூட்டம் ஒரு ஓரத்தில், அது அல்ல. அறிவார்ந்த பெருமக்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, உலகில் எந்த ஒரு தத்துவமும் இதிகாசமும் புராணங்களும் காவியங்களும் காப்பியங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. ஒரு சிறிய கூட்டம் சொல்கிறது, பெரிய கூட்டம் சொல்கிறது என்று புறக்கணித்து விட முடியாது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நாளைக்கு நாடே சொல்லும். ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்த எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி. அப்படி பார்த்தால் இங்கே பல ஆயிரம் தீக்குச்சிகள் இருக்கிறது. பத்த வைத்து விட்டால் பற்றி எரியும் இந்த புரட்சி தீ. ஒரு ஓரத்தில் பேசுகின்ற இங்கே படித்தார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பல்வேறு தேசிய இனங்களினுடைய வாழ்த்து கடிதத்தை. அவர்கள் எல்லாம் தேசிய இனங்களின் மாநாடு நடத்துகிற போது நானும் நம்முடைய ஐயா பொதுச் செயலாளரும் டெல்லியிலே போய் பங்கேற்றோம். சீக்கியர்கள் நடத்துகிற தேசிய இனங்களின் மாநாட்டிலாம் நான் போய் பங்கேற்றிருக்கிறேன். தேசிய இனங்களின் ஓர்மைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோட்டரசு கோட்பாட்டிலே அவர்களுக்கெல்லாம் முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு. இந்தியாவின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரரின் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறார் மார்க்ஸ். ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அரசியல் அமைப்பு அதற்கு முன்பு அண்ணல் அம்பேத்கரே சொல்றார், இதற்கு முன்பு இருந்ததில்லை, உருவாக்கப்படுகிறது. ஆனால் அங்கே மாநிலங்களின் உரிமை என்பது இல்லை, அங்க இல்லை. ஸ்டேட்ஸ் என்று இருக்க இடத்துல யூனியன், ஐயா பொதுச் செயலாளர் தெளிவாக விளக்கி பேசினார். இணைத்து எல்லாத்தையும் ஒன்றாக்கி, ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி, வெள்ளக்காரன் பெத்து பேர் வச்சான், இந்த நாட்டை பெத்து ஒரு பேர் வச்சு விட்டான் இந்தியான்னு. இங்க இருக்கிறவன் அப்பே முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான், நான் தான் அப்பே அப்படின்ட்டு. இந்த திராவிடர்கள் எதுனாலும் நாங்க தான், எது சொல்லுங்களேன் நாங்க தான். பக்கத்து விட்டு எருமாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் அதுக்கு நாங்க தான் காரணம் வந்துருவான். இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம் எது வேணாலும் சொல்லு, எதை வேணாலும் சொல்லு, எல்லாவற்றையும் நம்முடைய வாக்கை வாங்கி நம்முடைய வாக்கையாளை வலிமை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இன மக்கள் இந்த நிலத்தின் இந்த நாட்டின் அதிகாரத்தை முழுக்க பறிகொடுத்தவர்கள், உரிமையை பறிகொடுத்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். கல்வி உரிமை பறிபோனது, கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மாநில உரிமை, அதை பறிகொடுத்த பெருமக்கள் இவர்கள் தான். மருத்துவம் எல்லோருக்கும் தேவை, ஒரு மகத்தான சேவை மருத்துவம், அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதை செய்யாமல் அதையும் வியாபார பண்டமாக மாற்றியவர்கள் இந்த பெருமக்கள் தான். எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள். கச்சத்தீவு அது இந்திய பெருநிலமா, இந்திய நிலத்தின் உடைமையா? இல்லை, நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா? கொடுக்கலாமா வேணாமா? என்ன காரணத்துக்காக கொடுக்கிறீர்கள்? ஏன் கொடுக்க வேண்டும்? எதையும் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒன்று பாகிஸ்தானுக்கோ அல்லது சீனா பக்கமோ போய்விடக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு, ஒரு லஞ்சம், தான்றோணித்தனமாக எடுத்து கொடுக்கப்பட்டது. அன்று கொடுக்கும் போது முதலமைச்சர் அந்த பெருமகன் யார்? இவர்தான். அதை எதிர்த்து தர்க்கம் பண்ணியது, பேசியது, வாதிட்டது யார்? ஒருவரும் இல்லை. நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரை தவிர அந்த பாராளுமன்றத்தில் ஒருவனும் எதிர்த்து பேசவில்லை. எடுத்துக்கொண்டு போகும்போது ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற அற்ப பதவிக்காக அஞ்சி இருந்ததனால் இன்று நம்முடைய நிலம் பறிபோனது. ஆனால் இன்று வரை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்தோம், நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2016 தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று உடன் பிறந்தார்களே, கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அந்த தீவிரத்தை சேர்த்து விட்டார்கள்.
ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அது இல்லை. என போராடி ஓய்ந்து விட்டார், சோர்ந்து விட்டார். இவர்களால் அதை செய்ய முடியாது. தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் பதில் மனு, இதுதான் ரெண்டு கட்சியும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தான் கோட்பாடு. சட்டசபையில் தீர்மானம். தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் நிலத்தின் உரிமையை மீட்க, தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தனியா விடு. பார் பிரிவினைவாதி, பார் தீவினவாதி பேசுவான். மறுபடியும் பதில், என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி. என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை எழுப்ப இங்கே அவனுக்கும் துப்பு இல்லை.